சட்டை போடுற போட்டேன் பிரதர் அந்த பொண்ணை இன்னைக்கு விடவே கூடாது. கவலையே படாத. வீட்டுக்குள்ள போனதும் அந்த பொண்ணை நாரடிக்கிறேன். பாத்தீங்களா வீட்டுக்குள்ள போய் நாரடிக்கிறேன்னு வெளியிலேயே நாரடிச்சுட்டான். அந்த பொண்ணு 4 வார்த்தை கேட்க விட மாட்டேன். என்ன 1 2 3 4 பிரதர் வாசலிங்க. பிரதர் வீடு இங்க இருக்கு. கதவு தரை. வா வெளியே. நாங்க தண்ணி போட்டு வந்திருக்கோம் தெரிஞ்சிட்டு உள்ள பூந்துட்டியா? தண்ணி போட்டதை சொல்லாத பிரதர். அப்படி சொல்லாதான் பிரதர் பயப்படுவா. ஏத்து ஏத்து ஏத்து. கதவு தரம என்ன இழுச்சவே நினைச்சியா நீ? எங்களை என்ன இழுச்சவே நினைச்சியா நீ? இடியட். உங்களை என்ன பண்றேன் பார். ஆமாமா வேண்டாமா. தண்ணி போட்டு வந்திருக்காங்க. நமக்கு எதுக்குமா பிரச்சனை? ராணிமா கூட ஊர்ல இல்ல. தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கமா. மீச வச்ச ஆம்பளையா இருந்தா வெளிய வா நீ. பிரதர் மீசையா? அவ பொம்பளை பிரதர். ஏய் மஞ்ச பூசுற பொம்பளையா இருந்தா வெளிய வாடி நீ. பிரதர் இப்ப எவையா பொம்பளை மஞ்ச பூசுறா? எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி தான். ஏய் பிளடி வாமான் வெளிய. மேனா லேடி. ஏய் வாடி வெளிய. ஏய் ஐயோ ஐயோ என்னால பொறுக்கவே முடியல. பாரு எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. நான் விட போறதில்ல. ஏய் என்ன தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்ட பைத்தியம் பண்ணி பேப்பர்ல பப்ளிசிட்டி பண்ணுங்க. பைத்தியமா? என்னையா எப்போ? சாரி டங் ஸ்லிப் ஆயிடுச்சு பிரதர். பிரதர் நம்ம சவுண்ட் விட்டதுல பார்ட்டி சைலண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம சவுண்ட் விட்டோம்னு வைங்க என் பொண்டாட்டி அங்கிருந்து கரண்டி. சிஸ்டர் கம் கம். போலீஸ்க்கு வேணா போன் பண்ணுங்க. ஆமா போலீஸ். போலீஸ்க்கா? இவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்ல மென்டல் ஹாஸ்பிடலுக்கு அனுப்புறேன். விடுங்க பிரதர். நானும் பாத்து பேச்சுறேன் பேச்சுறேன். பிரதர் வைஃப் சவுண்ட் கொடுக்காத. ஸ்டடியா வாங்க. ஸ்டடி 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 ஸ்டடி. பிரதர் நான் ஸ்டடியா இருக்கேன்னா சூப்பர். பத்மா பத்மா கதவை திறக்க முடியாது. திறக்க முடியாதுங்களா பிரதர்? பத்மா பசி தாங்க முடியலடி. தண்ணிய போட்டுட்டு கீழே கலாட்டா பண்ணீங்கல. இன்னைக்கு பட்னியாவே கடங்க. ஒரு நேரம் பட்னி இருக்க சொல்றான். சிஸ்டர் விட்டுருங்க. என்ன தப்பா நினைச்சுக்க போறாங்க. இப்ப மட்டும் உங்களை நல்லா நினைச்சிட்டு இருக்காளா? போங்க பிரதர். நான் மட்டும் தனியா தண்ணி அடிச்சிட்டு வந்திருந்தேன்னா மட்டன் என்ன ஆம்லெட் என்ன என்னமா இருந்திருப்பேன் தெரியுமா? கெடுத்துட்டீங்களே பிரதர். வெயிட் வெயிட். பத்மா பிரதருக்கு ஒரு ஜாக்கெட் வேணுமாண்டி? லுங்கி லுங்கி. ஏயா லுங்கி இங்கேயா கட்டுவீங்க? இப்படி காட்டுங்கப்பா. ஏன்பா பத்மா ஒரு லுங்கி வேணுண்டி. லுங்கி வேறயா? பிரதர் கல்கட்டா காலி ஆகிட்டா பிரதர். இனி உள்ள போனோம் கசகசன்னு இருக்கு. அங்க பாருங்க 2 தொங்குது. ஐயோ என்ன தெருவுல படுத்திருக்கேன்? தெரியாம மாடி போய் படுத்துருவோம்.
என்னங்கடா ஒண்ணுதான் நினைச்சா ரெண்டு பைத்தியங்குதுடா. யார பார்த்து பைத்தியங்கறீங்க? நீங்க தாயா உங்க Dress பார்த்தா தெரியல. சொன்னா இடுங்க டேய். விடுங்க. பை பை. சீ, இந்த நிலைமை தேவையா? எல்லாம் உங்க தப்பு தான். என்ன ஏன் தப்பு? அப்புறம் அந்த பொண்ணு பைத்தியம்னு என்ன பேப்பர்ல போட்டுக்க நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா? சொன்னா என்ன பண்ணிருப்ப? கன்சியூமர் கோர்ட் அட போய் சும்மா இருப்பா. கன்சியூமர் கோர்ட்டா உன் தொல்லை தாங்க முடியல. சத்தம் போட்டீங்க பெஞ்ச் மேல நிக்க வச்சிருவேன். பிரதர், இது ஏதோ வாத்தியார் பைத்தியம். அதான் பெஞ்ச் மேல நிக்க சொல்லு. எங்க ஏபிசி சொல்லுங்க. ஏபிசி போய்டா. டேய் என் பொண்டாட்டி பாவடா நீ என்ன கட்ட? டேய் அவரா டேய். டேய், இது என் பொண்டாட்டி பாவாடா. அவுத்து குடுங்க பிரதர். என்ன பிரதர் விளையாடுறீங்களா நீங்க? டேய், போடா. சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உன் சிறகுகள் தன்னாய் மூடிக்கொள்ளும் என் மனவானில் சிறகை காசி வந்துட்டாப்பா. நான் இந்த ஒரு லைனை பாடிட்டாப்பா ராத்திரி பூரா தூங்குடாம பண்ணிட்டான். பிரதர், இது சரிப்பட்டு வர்றதா தெரியல. இனி இவனுக்கு ரூட்ல பூந்து அடிச்சா தான் சரியா வரும். ஆமா. ஏய், பொதுவாக எம் மனசு தங்க ஒரு போட்டியில் வந்து அப்படியே 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 பாத்தீங்களாம்மா இவங்கள போய் பைத்தியம் இல்லன்றீங்களே. எப்படி நம்பி இவங்கள வெளிய வர்றது? கொஞ்சம் இருங்க டாக்டர், நான் என் பையன் கிட்ட பேசிக்கிறேன். டேய் சிவராமகிருஷ்ணா, அம்மா இங்க வா. அம்மா நல்ல வேளை வந்தம்மா. இன்னும் கொஞ்சம் நேரம் இங்க இருந்திருந்தா உண்மையிலே பைத்தியம் முடிச்சிருக்கோம். ஆமா மம்மி. பாத்தீங்களா டாக்டர், என் புள்ள எவ்வளவு தெளிவா பேசுறான். அவனை போய் பைத்தியங்கிறீங்களே, முதல்ல அவனை வெளியில விடுங்க. என்னது? அவர் மட்டும் வெளியே எடுக்கணுமா? அப்ப நான் உள்ள இருக்கணுமா? என்னமா நியாயம் இது? வாய மூடுறா, எல்லாம் ஒன்னால வந்ததுதான். மம்மி, நான் இல்ல. ஆ. அதான் உங்க பின்னால நிக்குதா ஒரு பண்ணி. அதான் ராத்திரி பூரா தலையில சாம்பல் போட்டு தெரு தெருவா ஓடிச்சு. டாக்டர், இவரை மட்டும் வெளிய விடுங்க. அவரை விடவே விடாதீங்க. விட்டீங்க பல பேரை பைத்தியம் வைக்கிறவாரு. டேய், அவனை கொஞ்சம் கடிச்சிக்கிறேன். டேய், சிவராமா, அவனை கொஞ்சம் பிடிச்சு இல்லடா. வா டாக்டர், அவன் இப்படித்தான் எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பான். நீங்க ரெண்டு பேருமே வெளியில விட்டுருங்க இல்ல please. பாருமா, கையெழுத்து போட்டு வெளிய கூப்பிட்டு போங்க. சரி. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க தான் பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன். அவங்க பொறுப்பேத்துக்கோ. ஆமா, நீங்க பண்றதெல்லாம் பண்ணுவீங்க, நாங்க பொறுப்படுத்திக்கணும். வாங்க டாக்டர், நான் கையெழுத்து போட்டு தரேன். அம்மா நீ நேரா வீட்டுக்கு போ. நான் நேரா கன்சியூமர் கோர்ட்டுக்கு போய் அந்த பொண்ணை நான் பாத்துறேன். டேய், ஆமா, எதுக்கு? கன்சியூமர் கோர்ட்டுக்கு இந்த கவர்னரோட போவீங்களா? அதானே. போங்க பிரதர், வீட்டுக்கு போய் முதல்ல இதை அவுத்து போடுங்க. டேய் கணேசா, நீ கொஞ்சம் கூட வாடா. இவனை என்னால சமாளிக்க மம்மி, முடியாது. நான் எப்படி மம்மி வர்றது? இவர் இருந்தா நான் கூட வர மாட்டேன். வரலன்னா போடா, பாரு, அங்க போடா. போடா. நீ முதல்ல வண்டியில போடா. போடா. இங்க 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 சார். கணேஷ் சார். அவன் இல்ல. ஐயோ சார். சார் தாக்குங்க. ஐயோ சார், அந்த மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன் எங்க சார்? ஏன் இங்க தள்ளுந்து பார்த்தாதுன்னு வேற எங்காவது கொண்டு போய் தள்ள போறியா? ஐயோ, ஐம் வெரி சாரி சார். உங்களுக்கு அவருக்கு நான் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். ஊர்ல இருந்து என் ஃப்ரெண்டு ராணி வந்த பிறகுதான் உண்மை எல்லாம் எனக்கு தெரிய வந்தது. என்ன உண்மை? போட்டோ அனுப்பி என் கல்யாணம் நின்னதே சிவராமகிருஷ்ணால தான் நான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த போட்டோ மாத்தி அனுப்புனதே என் ஃப்ரெண்டு ராணி தான் எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. அது மட்டும் இல்ல சார், தேன்மொழிங்கிற புனை பேர்ல நான் அடிக்கடி கவிதை எழுதுவேன். அந்த கவிதையை பாராட்டி ஒரு ரசிகர் எனக்கு அடிக்கடி போன் பண்ணுவாரு. அந்த ரசிகர் கூட இந்த சிவராமகிருஷ்ணன் தான் எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. ஓ, அந்த தேன்மொழி நீங்க தானா? என்னம்மா போனும் மணிக்கணக்கில பேசுவீங்களே. அப்ப சார், நான் நாளைக்கு பட்டிமன்றத்துல கூட நான் அவர் பேர் தான் கொடுத்திருக்கேன். நாங்க ரெண்டு பேரும் தான் நாளைக்கு பேச போறோம். அப்படியா? அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கொஞ்சம் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்க போறீங்களா? பயர் மாதிரி போயிருக்காரு. இப்ப உங்களை பார்த்தா பத்தி எரிச்சிருவாரு. நான் ஈவினிங் மேட்டர் சொல்லி அவரை கூல் டவுன் பண்றேன். அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்க. ஓகே. அப்புறம் இந்த தட்டி மன்றம் சொன்னீங்களே, அது எப்போ? ஐயோ, பட்டிமன்றம் ஓ, சார். பட்டிமன்றமா? ஞாயிற்றுக்கிழமையான நிறைய மன்றங்கள் நடக்குது, அதனால கேட்டேன். அதையும் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். நீங்க எங்க நிக்கிறீங்க? இப்படியே எப்படிங்க போறது? எவனாவது பேண்ட் கொண்டு வந்து கொடுத்தானா மாட்டிட்டு போலான்னு பாக்குறேன். கரெக்ட் சார். எப்படி நான் வீட்டுக்கு தானே போறேன். வாங்க, நான் டிராப் பண்றேன். எதுக்கு? இறங்கணும் மீட்டர் என்ன கட் பண்ண சொல்லுவா? இல்ல சார், நானே கட் பண்றேன். அப்படியா? தேங்க்யூ. எடாட்டோவே. பெரியோர்களே, இன்றைக்கு தேவையான ஒரு அருமையான தலைப்பில் அற்புதமான பட்டிமன்றம். ஒரு பக்கம் பார்த்தா மகிழ்ச்சி தருவது காதல் திருமணம் தான் அப்படின்னு ஒரு ஆணித்தரமான விவாதம். இன்னொரு பக்கம் அதை அடிச்சே இல்லை, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் மகிழ்ச்சியான திருமணம் அப்படின்னு இன்னொரு வாதம். நாம எந்த கட்சியிலையா சேர?
அதனால இப்ப என்ன செய்ய போறேன், கட்சி தலைவர்களை அழைக்க போறேன். காதல் திருமணம் தான் மகிழ்ச்சி தருவது என்கிற கட்சியின் தலைவர் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் இப்போது வருகிறார்கள். தம்முடைய வாதத்தின் தொகுப்புரையை தருகிறார்கள். நடுவர் அவர்களே, காதலுங்கிறது இன்டர்நெட் இமெயில் மாதிரி இந்த நூற்றாண்டுல வந்தது இல்ல. திருவள்ளுவர் எழுதின காமத்துப்பால் இருந்து பாரதியார் எழுதின காதல் 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 போயின் சாதல்னு காதலை பத்தி அப்பவே எழுதியிருக்காங்க. ரோமியோ ஜூலியட், அம்பிகாபதி அமராவதி, லைலா மஜ்னு, ஆண்டனி கிளியோபெட்ரா, இவங்க காதலை பத்தி எல்லா காவியத்திலையும் பெருமையா தானே சொல்லியிருக்காங்க. சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சியா? ஆண்டனி கிளியோபெட்ராவோட கதை இவருக்கு தெரியாது போல இருக்கு. The triple pillar of the world is transformed into a strumpet pool அப்படின்னு கிளியோபெட்ரா பத்தி ஷேக்ஸ்பியரே சொல்லியிருக்காரு. அதாவது உலகத்திலே 3 தூண்கள்னு வர்ணிக்கப்பட்ட கிரீஸ், ரோம், ஈஜிப்ட தன் காதலுங்கிற ஆயுதத்தால அழிச்சவதான் கிளியோபெட்ரான்னு சொல்லியிருக்காரு. ஓஹோ, உலக அழகின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்ட கிளியோபெட்ராவை இவங்க அவதூறா பேசுறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க அழகுல நம்மையாருக்கு பொறாம. அம்பிகாபதி அமராவதி, ரோமியோ ஜூலியட்னு எத்தனை உதாரணங்கள் சொன்னாரு. எல்லாமே சோகமான முடிவுதான். இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் சுகமான முடிவு. அந்த காதலர்கள் செத்தாலும் அவங்க காதல் ஜெயிச்சிருச்சே, அதனாலதான் அவங்கள பத்தி இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். காதலால பல குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு. காதலால பல ஜாதிகள் இணைஞ்சிருக்கு. காதல்ங்கிறது ஒரு நெருப்பு, அது எல்லாரையும் எரிச்சிடும். காதல் ஒரு அணையா விளக்கு, அது எல்லாருக்கும் வழிகாட்டும். No no, love is blind. No, love is truth. ஐயா, எங்களுக்கு விளக்குற மாதிரி கொஞ்சம் தமிழ்ல பேசுங்க ஐயா. நடுவர் ஐயா, நீங்க எப்படி கல்யாணம் பண்ணிட்டீங்க? ஐயா, நானே பழைய நினைப்புல நொந்து கிடக்கேன். எதுக்குயா இங்க நீங்க நடத்துங்கய்யா. நடுவர் ஐயா, எங்கும் தமிழ் எதிரும் தமிழ்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு எங்கும் காதல் எதிரும் காதல் தானே இருக்கு. காதல் இல்லாத வாலிபமானு கவியரசு கண்ணதாசனை எழுதியிருக்காரு. சினிமாவுக்காக என்ன வேணாலும் எழுதலாம். நிஜ வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கிற கதையே இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க எல்லாம் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. தங்கச்சி காதலிச்சதுக்காக அண்ணன்காரன் காதலோட கையை வெட்டிட்டு நடு ரோட்ல பட்ட பகல நடந்து போனானா. முன்ன பின்ன பார்க்காம பழகாம பெத்தவங்க சொன்னாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தாலி கட்டின எத்தனையோ மாப்பிள்ளைங்க இன்னைக்கு இடிஞ்சு போயில இருக்காங்க. ஆனா பெத்தவங்க நடத்தி வச்ச கல்யாணத்தை பத்தி எந்த காவியத்திலேயாவது சொல்லியிருக்காங்களா? ஏன் ராமனுக்கும் சீதைக்கும் பெத்தவங்க பார்த்து தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதனாலதான் அம்பிட்டு பேரும் 14 வருஷம் வனவாசம் போனாங்க. சரி, அப்படியே இருக்கட்டும். கோவலனுக்கும் கண்ணகிக்கும் பெத்தவங்க தானே பார்த்து கல்யாணம் பண்ண வச்சாங்க. அதனாலதான் கோவலன் கண்ணகிக்கு அல்வா கொடுத்துட்டு மாதவியை தேடி போயிட்டாரு. அதோட நின்று இருந்தா பரவாயில்லையா? அது கொரக்கண வரையில போய் நின்னுச்சு. காதல்ங்கிறது நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். ஏன் ஒத்து வராது? நாடு விட்டு நாடு காதல்னு சொன்னா நம்ம நாட்டு பிரதமரா இருந்த ராஜீவ் காந்தி, சோனியா காந்தியை சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டேட் விட்டு ஸ்டேட் காதல்னா எத்தனையோ பேர் உதாரணமா சொல்லலாம். மொத்தத்துல காதல் இல்லாத நாடே இல்லை. உலகம் இருக்கிற வரைக்கும் காதல் அழியாது. காதல் திருமணம் வாழணும், காதல் திருமணம் வளரணும், காதல் திருமணம் ஜெயிக்கணும். நடுவர் அவர்களே, எதிர்கட்சி தலைவர் காதல பத்தி வீராவேசமா பேசுறாரே, இதே மேடையில் அவருக்கு ஒரு துணிச்சலான சவால் விடுறேன். அதை ஏத்துக்க அவர் தயாரா? சவாலை ஏத்துக்கிறது எனக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரி. நடுவர் அவர்களே, விட சொல்லுங்க. சிங்கக்குட்டி. நடுவர் அவர்களே, என் ஜாதி என்ன, என் மதம் என்னன்னு அவருக்கு தெரியாது. அதே மாதிரி இவரை பத்தி எனக்கும் தெரியாது. இப்ப இவரை நான் காதலிக்கிறேன். இதே மேடையில் என்ன கல்யாணம் பண்ணிக்க இவர் தயாரா இருக்காரா? இது டூ மச். பொண்ணு ரொம்ப விவரமான ஆளுதாயா. நாரடி. நோ 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 நடுவர் அவர்களே, இவர்கள் டாபிக்கை வேற திசையாக மாத்தி என்னென்னமோ பேசுகிறார்கள். நீங்க தயவு செய்து அவரை அடக்குங்கள். என்னையா இது? அவங்க ஒரு சொல்லம்பு விட்டு இருக்காங்க, நீங்க ஒரு வில்லம்பு போட்டு அடக்குங்க, அல்லது ஒரு சொல்லம்பு போட்டு மடக்குங்க. ஐயோ, பாத்தீங்களா, தனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்து தப்பிக்க பாக்குறாரு. நீங்க தானே சவால் விட்டீங்க. அதெல்லாம் இல்ல, நீங்க தான் என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா சவாலை தோத்துட்டேன்னு சொல்லுங்க. இது உனக்கு மட்டும் விட்ட சவால் இல்ல, இந்த ஆண் வர்க்கத்துக்கே விட்ட சவால். இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்கோங்க தலைவா, ஒத்துக்கோங்க தலைவா. கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க.
போடுங்கய்யா, மாட்டிக்கிட்டே இல்லையா? போடுங்க போடுங்க. ஐயா, இப்படி நானு ஒரு பட்டிமன்றமும் நடத்துறது இல்லையா. இப்ப நான் கொடுக்க போறது ஏன் தீர்ப்பு இல்லையா, ஒரு பொண்ணு திட்டமிட்டே வந்த தீர்மானம். என்ன செய்ய, தமிழ் உணர்வுள்ள தம்பி சிவராமகிருஷ்ணனும் காயத்ரியும் வாழ்க வளர்க என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.